காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையார். காட்டும் கருணைனா இரக்கம் உடையவர்னா இரக்க குணம் உடையவங்க, மனசுல இரக்கம் உள்ளவங்கள்ட்ட, பிற உயிரினங்கள்ட்ட அன்பு காட்டக்கூடியவங்களால் மட்டும்தான். கண்ணியம்னா நேர்மையான எல்லார்கிட்டே உயிரினங்கள்ட்ட அன்பு காட்டக்கூடியவங்களால மட்டும்தான் நேர்மையான வாழ்க்கை வாழ முடியும், நேர்மையா இருப்பாங்க. வாட்டும்னா துன்புறுத்தும், உலகில் வருந்திடுவார். பிற உயிரினங்களை துன்புறுத்தக்கூடியவங்களுக்கு அந்த துன்பம் அவங்களுக்கும் வந்து அவங்களே வருத்தும், வந்துருவா. இந்த மர்மம் அறியாத மூடரையா, இந்த மர்மம்னா இது தெரியாத முட்டாளா இருக்கே, மூடரா இருக்கே. இது யாகசாலையில ஆடுங்களெல்லாம் விட்டுருக்காங்க. எதுக்காக விட்டுருக்காங்கன்னா ஆட்டுடைய தலையை வெட்டதுக்காக விட்டுருக்காங்க. இத பார்த்த புத்தபிரான் அங்க யாகசாலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் மன்னருக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை தான் இந்த அறிவுரை. நீ நாட்டினுடைய மன்னரா இருக்கியே, ஆட்டினுடைய தலையை எடுக்கியே, நீ தலையை எடுத்தாச்சுன்னா மக்கள்கிட்ட எப்படி அன்பு காட்ட உன்னால முடியும்? இந்த துன்பம் உன்னையும் வந்து சேரும். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினரோ. ஆடு வயிற்று பசிக்காக காடு மலையெல்லாம் போய் புல் மேய்ஞ்சிட்டு வந்து தன்னுடைய கன்றுக்கு வச்சிருக்கக்கூடிய பாலை மக்களுக்கு ஊட்டுது. அது ஒரு தீயது. அது செய்வது பாவமா? பாவம் நீ நினைக்குதியா? அது நல்லதுதானே உனக்கு செய்தது. அப்ப நீயே அதுக்கு தீய செய்யணும்னு நினைக்குத. அப்புவி மீது இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. அண்டின சார்ந்து இந்த புவியில உலகத்துல இந்த ஆடுகளும் உண்மைனா மக்களை அண்டிதாரே உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அது நம்பி இருப்பார், மக்களை நம்பி இருக்கக்கூடிய ஆட்டினுடைய கும்பி எரிந்திட, கும்பினா வயிறு, ஆட்டினுடைய தலையை எடுக்கும் போது அது எவ்வளவு துடிதுடிக்கும் போது நன்மை உமக்கு வருமையமா? துடிதுடிக்கும் போது உனக்கு நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும்னு நீ நினைக்கிறியா? 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. நீ 1000 பாவம் செய்துட்டு ஆட்டினுடைய தலையை எடுக்கும் போது நீ செய்த பாவம் எல்லாம் உன்னை விட்டு போயிடுமா? தீயவும் நல்லவும் செய்தவரை, நீ நல்ல செயல்கள் செய்யும் போது நல்லது நடக்கும், தீய செயல்கள் செய்யும் போது துன்பம்தான் நடக்கும். செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் தீய செயல்களும் நாம் செய்யக்கூடிய செயல்களாலேயும் தான் தவிர, நீ ஆட்டினுடைய தலை எடுக்கும் போது நீ உன்னுடைய பாவம் ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், அதனால தீய செயல்கள் செய்யாதே. ஏழை ஆட்டின் தலையை ஆட்டினுடைய தலையை நீ எடுக்காதே. பூதலன் தன்னை நரகமாக்கிவிடும், அது இந்த உலகத்தையே நரகமாக்கிவிடும். புத்தியை விட்டு பிழையும் ஐயா. இந்த உயிரினங்கள்ட்ட அன்பு காட்டி, மனசுல எண்ணங்களாலும் செயல்களாலும் உயிரினங்கள்ட்ட அன்பு காட்டும் போது, நல்லது செய்யும் போது தான் உன்னுடைய வாழ்க்கை செம்மையா இருக்குமே தவிர, ஆட்டினுடைய தலையை எடுக்கும் போது உன் வாழ்க்கை எப்பவுமே நீ செய்த பாவம் உன்னை விட்டு போகாது. நீ பிற உயிரினங்கள்ட்ட அன்பு காட்டு, அப்பதான் நல்லது நடக்கும்ங்கிறது புத்தபிரான் மக்களுக்கு, யாகசாலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மன்னருக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை தான் இந்த பாடனுடைய ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். சொல்லும் பொருளும் அஞ்சினர்னா பயந்தனர், கருணைனா இரக்கம், வீழுனா விழும், ஆகாது முடியாது, நீள்நிலம்னா பரந்த உலகம், முற்றும்னா முழுவதும், மாரி மழை, கும்பி வயிறு, பூதலம் பூமி, பார் உலகம்.